வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது இலங்கையில மிக மிக பிரபல்யமான ராசவள்ளி கிழங்கு களி எப்படி செய்யறதுதான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கு ராசவள்ளி கிழங்கு களி செய்யறதுக்காக 900 கிராம் ராசவள்ளி கிழங்கு வாங்கியிருக்கிறேன். கிழங்கு எப்பவுமே வாங்கும் போது அழுத்தம் உள்ளதாயும் முடக்கில்லாதையும் பார்த்து வாங்கிக்கோங்க. அதே வேளையில நீங்க நிகத்தால அந்த தோலை நீக்கி பார்க்கும்போது அந்த கிழங்கு நல்ல ஒரு நாவல் கலர்ல இருந்தா நல்ல மாப்பிடிப்பான கிழங்கா இருக்கும். இப்ப இந்த கிழங்க தோல் நீக்கி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி எல்லா தோலையும் நீக்கி அதனுடைய கழிவு பகுதியெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. இப்ப இதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுக்கலாம். அப்பதான் உங்களுக்கு இலகுவாக அவியும். இப்ப நீங்க களி செய்யறதுக்கு ராசவள்ளி கிழங்கு வெட்டும் போது கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த ராசவள்ளி கிழங்குல ஒரு சுனைப்பு தன்மை இருக்கும். அது சிலருடைய தோலுக்கு ஒத்து வராது. அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு வெட்டிக்கோங்க. இப்ப பாருங்க, கிழங்கெல்லாம் அழகா வெட்டியாச்சு. இப்ப இந்த கிழங்கு எல்லாத்தையும் தண்ணி உள்ள ஒரு பாத்திரத்துக்குள்ள மாத்திரலாம். இப்ப பாருங்க, வெட்டின கிழங்கெல்லாம் தண்ணி உள்ள பாத்திரத்துல சேர்த்தாச்சு. இப்ப இதை கழுவ முதல் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கிழங்குல விழுவிழுப்பு தன்மை இருக்கிறதுனால இந்த உப்பை சேர்த்து நீங்க கழுவும் போது சீக்கிரமாக அந்த விழுவிழுப்பு தன்மை போயிடும். இப்படியே ஒரு குறைஞ்சது 4 தண்ணியாவது மாத்தி சுத்தமா கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி சுத்தமா கழுவி எடுத்ததுமே இப்ப நாங்க இதை ஒரு குக்கர் பாத்திரத்துக்கு மாத்திரலாம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு குக்கர்ல வேக வைக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டம்னு சொன்னா நீங்க எதுல வேக வைக்க போறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. நான் குக்கர்ல தான் வேக வைக்க போறேன். ஏன்னு சொன்னா சீக்கிரமா வெந்துடும். இப்ப கழுவின கிழங்கெல்லாம் குக்கர் பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு. இப்ப இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த கிழங்கு வேகிறதுக்கு 400 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. எப்பவுமே நீங்க இந்த கிழங்கு குக்கர்ல வேக வைக்கும் போது கிழங்கு மட்டத்துக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு பொங்கி ஊத்தாம இருக்கும். இப்ப உப்பு தண்ணியெல்லாம் இந்த மாதிரி குக்கர் பாத்திரத்துல சேர்த்ததும் இப்ப குக்கர் பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு மூடி போட்டுட்டு வெயிட் போட்டு மீடியம் நெருப்புல 5 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துருங்க. இப்ப 5 விசில் வந்துருச்சு. பிரஷரும் எடுத்தாச்சு. இப்ப திறந்து பார்க்கலாம். 5 விசில் வந்ததும் நீங்க அடுப்பை அணைச்சிட்டு அது பாட்டுக்கு பிரஷர் ரிலீஸ் ஆகும் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. அப்பதான் இந்த கிழங்கு இந்த மாதிரி நல்லா மாப்பூத்து வரும். பாருங்க, சூப்பரா அவிஞ்சிருக்குது. இப்ப இந்த கிழங்கு நாங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மசிச்சு எடுக்கணும். இந்த ராசவள்ளி கிழங்கு களிய பொறுத்தவரையில கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கடைஞ்செடுக்கணும். அப்பதான் பெரியவங்களுக்கோ சின்னவங்களுக்கோ அது பிடிக்கும். இந்த மாதிரி கரண்டியோ அல்லது உங்களிடத்துல இருக்கிற ஏதாவது ஒரு தட்டையான கரண்டியை பயன்படுத்தி நல்லா கடைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கிழங்கு நல்லா மசியணும். அப்பதான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சுவையா இருக்கும். இப்ப பாருங்க, அழகா கிழங்கு மசிஞ்சிருச்சு. இந்த டைம்ல தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் தேங்காய் எடுத்து துருவி புளிஞ்சிருக்கிறேன். இதை 2 தரமா பிரிச்சு வச்சிருக்கிறேன். இது 2ஆம் பாலும் 3ஆம் பாலும். முதல் தர பால் நான் செப்பரேட்டா வச்சிருக்கிறேன். அதை எப்ப சேர்க்கணும்னு உங்களுக்கு காட்டுறேன். பாலை சேர்த்ததும் அடுப்பை ஓன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைமில் நாங்க இதுக்கு தேவையான சீனி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 150 கிராம் சீனி இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை குறைவாக தேவைன்னு சொன்னால் குறைவாக சேர்த்துக்கோங்க. நான் 900 கிராம் கிழங்குக்கு 150 கிராம் சீனி சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கிழங்குல பால் சீனி எல்லாம் சேர்த்ததும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நாங்கள் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு, சீனியும் கரைஞ்சிருச்சு. இந்த டைம்ல நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற முட்பாலை சேர்த்துடலாம். இதை முதலே சேர்க்காத காரணம் இந்த பால்ல இருக்கிற அந்த வாசனை நாங்க கொதிக்க விட்டோம்னா போயிடும். அதனாலதான் நாங்கள் கொதிக்காம இதை கடைசியா விட்டு நாங்க இறக்கணும். இப்ப பாருங்க, நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்ப நாங்க அடுப்பை அணைச்சிடலாம். இதுக்கு எந்த வாசனை பவுடரும் பயன்படுத்தினா அதனுடைய இயற்கையான வாசனை போயிடும். அதனால நான் வாசனைக்காக எந்த ஒரு வாசனை பவுடரும் இதுல பயன்படுத்தல. பரிமாற தயாராயிருக்கிற ராசவள்ளி கிழங்கு களிய வேற ஒரு பரிமாறுற பாத்திரத்துக்கு நாங்க மாத்திரலாம். மாத்திட்டு இப்ப அதை சர்வ் பண்ணிக்கலாம்.
இந்த களி வந்து உடனே சூடா நீங்க சாப்பிடும்போதும் நல்லா இருக்கும். அதே வேளையில நீங்க அடுத்த நாள் சாப்பிடும்போது நல்லா கட்டியா இறுகி நீங்க அதை வெட்டி சாப்பிடும்போது அதுவும் ஒரு தனியான சுவையா இருக்கும். ரெண்டுமே நல்லா இருக்கும். என்ன நண்பர்களே, நம்மளுக்கு பிடிச்சதான சுவையான ராசவள்ளிக்கிழங்கு களி சுலபமாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தனுஷ் விஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தன்.